ஹலோ கைஸ், சாட்டர்டே இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி. அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பெருசா யாருமே கண்டுக்கல. நானும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எஸ், நீங்க நினைக்கிற அதே படம் தான், மாரீசன். படத்தை பார்த்துட்டு வந்தோம், ரிவ்யூ பார்க்கலாமா? மாரீசன் இது ஒரு ஸ்லோ பேஸ் த்ரில்லர். இனிஷியல் 1 hour பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு ட்விஸ்டா ஓப்பன் ஆக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய ட்விஸ்ட் வரும். த்ரில்லர் வாட்ச் பண்ண பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில் அண்ட் வடிவேலு அவங்க 2 பேரோட காம்போ ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலாக என்ஜாயபிளாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நல்ல த்ரில்லர். ஓகே கைஸ், என்னோட ரிவ்யூ ஆஃப் திஸ் மாரீசன் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயின் இல்லாம, பாட்டு இல்லாம, கிளாமர் இல்லாம, வெறும் ஸ்டோரியை மட்டும் நம்பி 2 ஆக்டிங் ஸ்கில்ஸ், 2 பேருமே ஒரு ஃபினாமினல் ஆக்டர்ஸ், வடிவேலு அண்ட் ஃபஹத் ஃபாசில். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறையில, அவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்ணி ஸ்டோரி அழகா நகர்த்தி போயிருப்பாரு டேரக்டரை. 2 பேரும் பிரமாதமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இனிஷியல் நம்ம ஒரு காமெடி மூவி நடிச்சு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் காமெடி மூவி கிடையாது, அப்சல்யூட் த்ரில்லர், மர்டர், கிரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் தெரியும். ஸோ ஃபண்டாஸ்டிக்கான மூவி, மஸ்ட் வாட்ச் ஃபார் ஆல் மூவி லவர்ஸ், எஸ்பெஷலி ஹூ லைக்ஸ் டு வாட்ச் த்ரில் அண்ட் கிரைம் டுகெதர். அதில் ஒரு நியாயமான கருத்து இருக்கும் படத்தில், அந்த கிரைமுக்கு. அதுவும் அழகா டைரக்டர் அந்த கோர்ட் சீன் முடிஞ்ச பிறகு வெளிப்படுத்திருப்பாரு. ஸோ ரொம்ப தேவையான படம் தான் இந்த காலத்துக்கு. ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பாக குழந்தைகளோட பார்க்கலாம். வொர்த் வாட்சிங் மூவி.